வணக்கம். வாங்க இன்றைக்கி வீட்டு தோட்டத்தில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பொன்னாங்கண்ணி கீரை தாங்க இன்றைக்கி மதியானத்துக்கு சமையலுக்கு பறித்து எடுத்துக்க போகிறேன். இதை பொன்னாங்கண்ணி கீரை நான் வச்சு 5 வருஷம் ஆச்சு. வெயில் காலத்தில் தண்ணி விடலைனாலும் விட்டாலும் மண்ணுக்குள்ளே அந்த வேர் கீழே வரைக்கும் போயிடுச்சு. அந்த மழை பெஞ்சுன்னா தானாகவே தழைஞ்சி வந்துடும். தண்ணியே விடாணும் அப்படிங்கிறதே இல்லை. நான் இப்போல்லாம் தண்ணி விட்டு விட்டு அப்பப்போ பறித்து நல்லா குழுன்னு வச்சுருக்கிறேன். இதுக்கு உரம்னு எடுத்துக்கிட்டால் சாணி தாங்க போடுறேன். சாணி நல்லா பொடி பண்ணி அப்படியே தூவி விட்டுருவேன் கீழே. இந்த ஒரு டைம் பறிச்சுட்டு கொஞ்சம் சாணி போட்டு தூவி விட்டு தண்ணி விட்டோம்னா போதும். இங்கே பாருங்க, கீழா நல்லி வேறு கூட ஊடுபயிர் மாதிரி வந்திருக்குது. கீழா நல்லி 2 பறித்து எடுத்துக்கலாம். ஏன்னா இது காமாலைக்கு ரொம்ப நல்லதுங்க. மஞ்சள் காமாலைக்கு நம்மளுக்கு காமாலை இருக்கிறவங்க தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம இது நல்லது தான். இந்த கீரை கூடவே கலவை கீரையாட்ட நம்ம என்னென்னலாம் கிடைக்குதோ அது நம்ம செஞ்சுக்கலாம், பொரியல் பண்ணிக்கலாம். இது ஒரு பாத்தி தான் போட்டு விட்டேங்க. இதுக்குள்ளேயே பாத்திக்குள்ளேயே நிறைய கீழா நல்லி வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் நான் விட்டு வச்சுட்டேன். ஏன்னா கீரை பறிக்கையில் அந்த கீழா நல்லியும் சேர்த்து பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அப்படியே சூப்பராக தளைஞ்சு வந்திருக்குதுங்க. இப்படி கிள்ளுனா தண்டோடவே நம்ம போடல கீரையை. தனித்தனியாக லீப் மாதிரி போடாமல் இது நம்ம தோட்டத்தில் நம்மளாம் இயற்கையாக வச்சு எடுக்கிறதுனால நம்ம தண்டும் ரேஸாகத்தே இருக்குது. நான் கையில் இப்படின்னு ஒடிச்சாவே வருது பாருங்கள். எவ்வளோ அழகாக ஈஸியாக வருது. அது கூடவே பில்லு வேறு இருக்குது. அதெல்லாம் பிடிங்கி போடணும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி மதியானத்துக்கு பொரியலுக்கு இன்றைக்கி பறிச்சாச்சு. நீங்கள் ஒரு 2 தொட்டியில் வச்சு விடுங்க, ஈஸியாக வந்துடும்.